விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி இந்த வருஷம். 2018 நீங்களும் கஷ்டப்பட்டவங்க தான். நிறைய விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா காவல்துறையாக தான் நிறையா இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகாரத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இருந்திருந்தாலும் பல சட்ட சிக்கல்களை நீங்கள் நாடக்கூடிய நேரமும் உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட படிப்பறிவு கூட மந்தமாகி படிப்புக்குண்டான வேலைகள் கிடைக்காம தேவையில்லாத மன சஞ்சலப்பில் நீங்கள் அலைஞ்சிருந்தக்கூடிய விருச்சிக ராசி உள்ள ஆண்கள் பெண்களும் உண்டு. நிறைய பேருக்கு சுபகாரியங்களே நடக்காத மாதிரி ஒரு நேரங்காலங்கள் கால தாமதமாக இருக்கும். அந்த மாதிரியான தருணம் உடையவங்களுக்கு இந்த வருடம் சுபகாரியங்கள் நடக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தக்கூடிய தன்மைகள் உடையவங்க. ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் நீங்கள் யோகாதிபதியாகவே ஆகக்கூடிய நேரமும் உண்டு. இருந்திருந்தாலும் 2025 உங்கள் ஜாதகத்தில் பஞ்சம சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் சகாய சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உங்கள் ஜாதகத்தில் பலம் வந்துக்கிட்டு இருக்கு. மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருகக்கடவுள். டைம் கிடைச்சா பழனி ஆண்டவர்கிட்ட போங்க, இல்லைன்னா வடபழனி ஆண்டவன்கிட்ட போங்க. சாமியை நல்லா வழிபடுங்க. முருகா, உன் நட்சத்திரம் நான், உன் ராசி நான், எனக்கு ஏன் இந்த இடையூறுள்? என் காரியங்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய தன்மைகள், நான் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை, வீட்டை ஆளக்கூடிய தன்மைகள் எனக்கு வரணும். இவ்வளோ நாளாக தெரியாமல் விரயமாயிடுச்சு, இனி விரயம் வரக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்குண்டான ஒரு படிப்பு, வேலைகளுக்கு உண்டான வேலை, சுபகாரியங்களை பண்ண எனக்கு தெம்பு கொடுன்னு வேண்டினீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, கடையில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கடையில் பிஸ்னஸ்ஸு, ஏதாவது ஒரு திசையிலேருந்து யார் மூலியமாவது எவர் மூலியமாவது உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிரும். ஆஃபீஸில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகம் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை கொஞ்சம் நிறையாவே தெளிவாகவே நீங்கள் பண்ணணும். ஏன்னா முருகனுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க, தெய்வீக அனுகிரகத்தை பிடிச்சிக்குங்க. ஏதாவது ஒரு சித்தர், ஏதாவது ஒரு மகானை பிடிச்சிக்கிட்டு வந்து வந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும், மண்ணான நாளாக அமையும். முருகனை வழிபடுங்க, வடபழனி ஆண்டவனை வழிபடுங்க. டைம் கிடச்சா பொலிச்சூர் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவான் கோயில் போய்ட்டு இந்த 2025 எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய ஆசைகள் தேவைகள் என்ன, இந்த 2025 எப்படி நான் இது ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஜாதகம் பார்க்கணும். இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அவ்வளோதான். வர சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த சித்திரை மாதம் வரைக்கும் எனக்கு என்ன ஆசைகளோடு நான் வந்திருக்கேன், நான் என்ன தேவைகளோடு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கணிச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க. இத்தனை வருஷமாக பட்ட துன்பம் போதும்யா, அவமானம் போதும். பல பேர் சூசைட் பண்ணக்கூடிய தன்மைகள், நிறைய பேர் கோபத்தினால சிறைவாசங்கள் போகக்கூடிய தன்மைகள், பணத்தினால பணம் பத்தும் செய்யும், பணத்தினால திருடு கொலை களவு கூட நீங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் போயிடுச்சு. இருந்திருந்தாலும் இந்த 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் லைஃப்பை ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் ராகு கேதுவோடைய பெயர்ச்சியும் உங்களை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கலங்காதீங்க, கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். கடவுளுடைய அனுகிரகமும் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு நாள் இல்லை வாரம் வாரம் வடபழனி ஆண்டவன் கோயிலில் ஒரே ஒரு 5 கிலோ 3 கிலோ 1 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்து நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்கள் தோஷம் போச்சு. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் தாங்க யோகமாக வரப்போகிறீங்க. ஆன்மீக அமைப்பில் பல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சில் பேசக்கூடிய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், பயப்பட வேண்டாம். பாலகனுக்கு பக்கத்துணையாக முருகக்கடவுள் இருக்கிறாரு.
முருகனை மனசார வழிபட்டு வந்தீங்கன்னாவே அதுவே போதுமான ஒரு தன்மை. உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய சொத்து பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2025 வடபழனி ஆண்டவனை பரிபூர்ணமாக வழிபடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. சனி பகவான் ஒரு நீதிமான். நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக வர்றாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டீன்னா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகார்ந்தமான நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால் எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக்கு நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புங்க கேட்கக்கூடிய தன்மைகள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க
சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்செல்லூர் சனீஸ்வரன் பகவானுக்கு தனி சன்னதி. அங்கே வந்து சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம். சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்செல்லூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.